ஹாய், வணக்கம் மக்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு கர்ணனோட கொடைத்தன்மை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். அர்ஜுனன் இதுல ஈகோ பண்றான். கர்ணன் தான் பெருசா, நானும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிருஷ்ணன் அதுக்கு அர்ஜுனனோட கர்வத்தை அடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தினார். அந்த நிகழ்வை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். கேட்குறீங்களா? ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போயிட்டு இருக்காங்க. அப்போ காதில் ஒழுகுது போகிற மக்கள், கர்ணன் அவர் நல்லா குடவாளிப்பா, போனேன் அதை குத்தார் இது குத்தார் அப்படின்னு அந்த மாதிரி பேச்சு காதில் விழுகுது. உடனே அர்ஜுனனுக்கு கோபம், என்ன யார் பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் கர்ணங்கிறாங்க, கர்ணன் தான் கொடையாளியா, கர்ணன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா, மற்றவங்கெல்லாம் கொடுக்கவே இல்லையா, எவனை பார்த்தாலும் கர்ணன் கர்ணன் கர்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்றான். பக்கத்தில் கிருஷ்ணன் அப்படியே சிரித்தார். அப்புறம் என்ன கண்ணா சிரிக்கிற அப்படின்னா, இல்லை நீயும் கொடுத்து பாரு, உன்னையும் நல்லா பகழ்வாங்க அப்படின்னு. கொடுக்கலாம் தான் அப்படின்னாரு. சரி சரி ஏன் இழுக்கிற, நான் போவது அதோ அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தியா, அந்த மலையை தங்க மலையாக மாற்றிடுறேன், அதை உடனே நீ போகிற வர மக்களுக்கெல்லாம் கொடு. ஆனால் ஒரு கண்டிஷன், சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே நீ அந்த மலையை ஃபுல்லாக தானமாக கொடுத்து முடிச்சிருக்கணும், பரவாயில்லையா அப்படின்னாரு. அதனால் என்ன, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அர்ஜுனன். உடனே அவர் அந்த மலையை தங்க மலையாக மாற்றினார் கிருஷ்ணன். உடனே இவர் என்ன பண்ணார், வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் தங்கத்தை வாரி வாரி கொடுத்தாரு. அது அட்வர்டைஸ்மெண்ட் வேறு பண்ணார், யார் வேணாலும் வாங்கிக்கலாம் தங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு. வர்றாங்க மக்கள், சாரையாக வர்றாங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, வாங்கிட்டே போகிறாங்க. பார்த்தா பொழுது சாஞ்சிச்சு, சாயங்காலம் ஆகிடுச்சு. பார்த்தா பாதி மலை கூட கரையில். உடனே என்ன அர்ஜுனா அப்படின்னாரு கிருஷ்ணன், என்ன இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது, பாதி தான் கரைஞ்சிருக்குது அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு இதே வேலையை கர்ணங்கிட்ட கொடுக்குறேன், அவன் எப்படி பண்ணுவான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன். அதையும் தான் பார்க்கலாமே அப்படின்னா அர்ஜுனன். அடுத்த நாள் கிருஷ்ணன் போனார், போய் விவரத்தை சொன்னார். எப்பா ஒரு தங்க மலை இருக்குது, அது நீ அதான் இந்த கண்டிஷன் சொல்லிட்டார், சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிறதுக்குள்ளே அந்த மலையை தானமாக கொடுத்துடணும் அப்படின்னு. அதனால நான் அவ்வளோ டைமெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான் கர்ணன். சரி அடுத்த நாள் வந்தபோது அந்த தங்க மலை இருக்குது, பக்கத்தில் நிற்கிறாரு. அவன் பக்கத்து கிராமத்துலேருந்து ஒரு ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு மனுஷன் வரான். கர்ணன் பார்த்தான், ஐயா இங்கே வா, உங்கள் கிராமத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்காங்களா, நல்லா இருக்கிறாங்களா? ஆனால் ஏன்பா நீ வேறு, அந்த ஊரில் இருக்கிறதுல கொஞ்சம் வசதியானவன் நான் தான், நானே எப்படி இருக்கிறேன்னா அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னா. அப்படியா, சரி இதை தங்க மலை, அந்த தங்க மலை உங்களுக்கும் உங்கள் கிராமத்துக்கு தான் சொந்தம், தானமாக கொடுக்குறேன் எடுத்துக்கோங்கன்ட்டான். உடனே அவரும் மகிழ்ச்சியாக ஆரவாரமாக எடுத்துக்கின்னு அந்த தங்க மலையை வெட்டி எடுக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூட்டின்னு வந்துட்டார். இப்போ கிருஷ்ணன் சொன்னார் அர்ஜுனனை பார்த்தியா அப்படின்னா. அப்போ தான் கர்ணன் மேலே இருக்கிற வெறுப்பு இதெல்லாம் மறைஞ்சு போய் எவ்வளோ பெரிய தாராள மனசு அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அதனால தான் ஒரு பழமொழியே சொல்லியிருந்தாங்க, என்ன தெரியுங்களா, கார்த்திகைக்கு பின்னால் மழையும் இல்லை, கர்ணனுக்கு அப்புறம் கொடையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் சொல்லலைங்க, கிருஷ்ணன் சொன்னது வார்த்தை இது. சரிங்களா? வணக்கம், வேறு ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.